இன்பமே நல்கும் திருவருட்கருணை. குருமக சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நா. சண்முக பிரியா. கௌமார மடாலய பள்ளியில் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு குழல். குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். மூங்கிலில் வண்டுகள் துளையிடும், அவற்றின் வழியாக காற்று வீசும் போது இன்னிசையை எழும்பும். இதை கேட்டு மகிழ்ந்த நம் முன்னோர்கள் அமைத்து கொடுத்தவையே குழல்கள். இதனை வேய்குழல், புல்லாங்குழல் என்றும் அழைப்பர். குழல்கள் 7 சுரங்கங்களை உண்டாவதற்கு உரிய 7 துளைகளை உடையதாக இருக்கும். மூங்கில் மட்டுமன்றி சந்தனம், செங்காலி, கருங்காலி போன்ற மரங்களாலும் செய்யப்படுகின்றன. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகின்றன. நன்றி. இன்பமே நல்கும் திருவருட்கருணை. குருமகா சன்னிதானங்களில் பொன்னார் திருவடிகளை வணங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மா. சதுர்தர்ஷினி. நான் கௌமார மடாலய பள்ளியில் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உடுக்கை. உடுக்கை என்பது இடை சுருங்கிய கைப்பறையாகும். இதனுடல் பித்தளையால் ஆனது. வாய்ப்பகுதி ஆட்டுத்தோலால் பொருத்தப்பட்டிருக்கும். இரு வாய்களுக்கிடையே நாடா சுற்றப்பட்டு தொங்கும். வலது மீதுள்ள நாடாவை அடிப்பர். அப்போதுதான் இடையின் மீதுள்ள நாடாவை அமுக்குவர். பெரிய உடுக்கையை தவண்டை என்பர், சின்ன உடுக்கையை குடுகுடுப்பை என்பர். நன்றி, வணக்கம்.